கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:3 ஜெபத்தோடு செய்துக்குள்ளே கடந்து செல்வோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, இங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசத் தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உபரரரரா உகரரரரா உபரபா உபரபரா ரிபரபா ரிபரபரா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர், கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஓரா ரிபர ரீரா ஒக்கா ரிகர ரிக்கா அபாரரரரா உகானரரரா அபரபரி பரபரா லிகசகரி கரகரா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, அமேன். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உவா ரிபர ரீரா அப்பா ரிபர ரிப்பா ரிபரரரரா விகாரரரரா ரிபரபரி பரபரா ரிகநக ரிகரகரா. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவாரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவாரே. மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. அப்பா ரிபர ரிப்பா அப்பா ரிபர ரிப்பா அப்பாரரரரா ரிபாரரரரா ரிகரகரி கரகரா ரிகமகரி கரரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்திற்கு தியானிக்க இருக்கும். 2 திரளான ஜனங்கள். நம்ம பார்த்தோம், மலைகளுக்கு மேலாக பர்வதங்களுக்கு மேலாக கொடிமடிக்கு மேல தேவாலயம் உயர்த்தப்படும். அந்த தேவாலயத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் ஏசாயா 3வது திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனென்றால் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள ஒரு வார்த்தை என்னன்னா டெம்பிள், தேவனுடைய ஆலயம். ஆலயம்ங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை ஹெரோன், HIERON, ஹெரோன், HERON. ஹெரான்ங்கிறது ஆலயம். இது தேவனுடைய தேவாலயம் மட்டுமல்ல, எல்லா ஆலயத்திற்கும், அது கோயில், தமிழ் பழமொழி, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோயில்ங்கிற ஒரு வார்த்தைக்கு ஹெரோன், அதாவது விக்கிரகத்துடைய கோயிலுக்கும் இதே வார்த்தை தான், ஹெரான் தான். வாசிப்போமா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்ப உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர்
19வது அதிகாரம் 27வது வசனத்துல எப்படி என்றால், தேமேத்ரியு என பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோயிலை போல. இந்த தியானால்ங்கிறது யார்? அன்னைக்கு வாழ்ந்த ஒரு தெய்வம். அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான தெய்வம். அந்த தெய்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது வானத்திலிருந்து பொத்தக்கடியில கீழே வந்துருச்சு. அது அவங்க நம்புறாங்க. அதுக்கு ஒரு கோயிலை கட்டினாங்க. அந்த கோயில் அந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு ஒரு குட்டி ஒரு டாய்ல அந்த செஞ்சு கொடுப்பாங்க. தாஜ்மஹால் போனீங்கன்னா உங்களை சுத்தி வருவாங்க. அந்த டாய் சின்னதாக வாங்கி நீங்க வாங்கி போய் வீட்டில் போய் வைக்கலாம். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா ஹெரியோன், HIERON. தேவனுடைய ஆலயத்திற்கும் சேம் பெயரும், தேவாலயத்திற்கும் பெயர் தான். மார்க்கு 11வது அதிகாரம் 11வது வசனத்துல மார்க்கு 11:11 அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்தது. இது தேவனுடைய ஆலயத்திற்கும் ஹேரான் தான். கோயில்ங்கிற ஒரு வார்த்தை. விக்கிரகத்தின் கோயிலும் தான், தேவாலயமும் கோயில் தான், சேம் வார்த்தை தான் இருக்குது. பிரவேசித்து. சரி, இப்ப அடுத்து அங்க நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆலயத்துல என்ன நடக்கும்? ஒரு சாக்ரிஃபைஸ், பலி செலுத்தப்படும். ஹெரோஸ், HIEROS, ஹெரோஸ். ஹெரோஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பலி செலுத்தப்படுகிற இடம். பலி செலுத்தப்படுகிற ஆலயம் தான். அது இந்து கோயிலையும் பலி செலுத்துவாங்க, தேவாலயத்திலையும் பலி செலுத்துவாங்க. இந்த தேவாலயத்தில் பலி செலுத்துறத சாக்ரிஃபைஸை பார்க்கிறோம். இந்த சாக்ரிஃபைஸை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 13 வசனம். 1 கொரிந்தியர் 9:13. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்தில் நடக்கிற சாக்ரிஃபைஸ், ஆலயத்துக்கு உரியவைகளை புசிக்கிறார்கள். பலி செலுத்தப்படுகிறது, மீதிய தேவனுடைய ஊழியக்காரர் அதை புசிக்கிறாங்க. இதெல்லாம் ஆலயத்தில் நடக்கிறது. அடுத்து பாருங்க, பலிபீடத்துக்கு அடுத்த பணிவிடை செய்கிறவர்கள் பலிபீடத்தில் உள்ளது பங்கு உள்ள அறிக்கை. அது இந்த பலிபீடத்தில் செலுத்தப்படுகிறது, தேவாலயத்தில் செலுத்தப்படுகிறத சாக்ரிஃபைஸ் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு. அது கிரேக்க வார்த்தை ஹெரோஸ், HIEROS, சாக்ரிஃபைஸ் பிளேஸ். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் தீர்த்தராயனால் அழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். சரி, அடுத்த ஒரு வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ளோம். என்னன்னா நயோஸ், NAOS, நயோஸ். நீங்க இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. ஏன் இதை நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கும் ஒரு மொழி வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் பாருங்க. அதனால நம்ம நயோஸ், NAOS. இந்த நயோஸ்ங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, இதுக்கு என்ன ஒரு வார்த்தை? ஷைன், சான்டிஃபையிங், பரிசுத்தம் ஆக்குற ஒரு இடம். இது ஒரு தேவாலயம், கடவுள் வாழ்கிற இடம் சொல்லி மக்கள் நம்புறாங்க. தேவனுடைய ஆலயத்தை எப்படி, இந்த வசனத்துக்கு எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நயோஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 29வது வசனம், 27. உலகத்தையும் இவர் கிரியேட்டரை நாம் பார்க்கிறோம். அந்த நயோஸ்ங்கிறத எப்படி பார்க்கிறோம்னா, உலகத்தையும் அது உண்டான யாவையும் உண்டாக்கின தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவனாக இருக்கிறது. கையினாலே கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம். கையினாலே கட்டப்பட்ட கோயில், இதைத்தான் நம்ம நயோஸ் அப்படின்னு. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் நயோஸ். இதுக்குள்ள ஒரு சிலர் தான், ஏன்னா அது வந்து பரிசுத்தமாக்கப்பட்ட இடம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்கலாம், ஆசாரியர்கள் மட்டும்தான் அதுக்குள் பிரவேசிக்கலாம். லூக்கா லூக்கா 1 அதிகாரம் 9 ஆசாரிய ஊழியம் முறைமையின்படியே அதன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து நம்முடைய சிஎஸ்ஐ ஆலயத்துக்குள்ள நீங்க உள்ள சில இடத்துக்கு நீங்க போக முடியாது. இப்ப பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் உட்கார்றதுக்கு ஒரு பிரகாரம் இருக்கு, ஒரு கட்டை ஒன்று வச்சிருக்கோம். அந்த கட்டையை தூக்கிக்கிட்டு பாஸ்டர் போகலாம், பாஸ்டர் வெளியே வரலாம். இந்த கொயர் மெம்பர் அவங்களும் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படியே ஒரு வணக்கம், அது என்ன வணக்கம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியும், அப்படி வணங்குவாங்க. அந்த சைடில் போய் அவங்க உட்காந்துக்கணும். எங்களை மாதிரி ஒரு சில ஊழியக்காரர்கள் வந்தான்னா அது உள்ள போக முடியாது. ஆனால் வெளியில ஒரு குட்டி புல்பிட்டு சின்னது, அங்க நின்று செய்து கொடுத்து அந்த போய் உட்காந்து நீ உள்ள வந்துடக்கூடாது. பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கு நல்ல உயரமா இருக்கும். அது அந்த பாஸ்டர் டிகிரி முடிச்சாதான் அது மேல ஏறி நின்று செய்து கொடுக்கலாம். இந்த சிஎஸ்ஐ முறைமையின்படி அவங்க அதை அமைச்சிருக்காங்க. தேவாலயம் இப்படித்தான் இருக்கும். இந்த கட்டைக்கு அந்த பக்கம் இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம் அல்லது பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள பாஸ்டர், குட்டி பாஸ்டர், இவங்கெல்லாம் உள்ள போகலாம். இது 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 எங்க இருந்து வந்திருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க பார்க்கணும். லூக்கா 1 அதிகாரம் 8 அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவா சந்நிதியிலே ஆசிரியர் ஊழியம் செய்கிறோம். அப்ப அவங்க மட்டும் உள்ள பிரவேசிக்கிற நோஸ் 21வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:21. ஜனங்கள் சகரியாவுக்காக காத்துக்கிறார்கள், அவன் தேவாலயத்தில் தாமதிக்கிறான். இப்ப அந்த இடத்தை விட்டு இவர் வந்துடணும். இவர் நேரத்தில் லேட் ஆகுது. எதனால் லேட் ஆகுதுன்னா தேவதூதன் வந்தாரு, அது ஒரு உட்கார்க்கட்டும். சரி, இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, எபிரேயர் 7வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 7:13. கோத்திரம் ரொம்ப 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 முக்கியம். யூதா கோத்திரத்தில் பிறந்தான்னா இந்த தேவாலயத்துக்குள்ள போய் தேவன் அந்த ஆலயத்தின் முறைமையின்படி அங்க போய் இருக்க முடியாது. அதைத்தான் எபிரேயர் ஆக்கியோர் இதை ரொம்ப தெளிவாக காட்டுகிறார். எபிரேயர் 7வது அதிகாரம் 13 இவைகள் எவையை குறித்து அவர் வேறு கோத்திரத்தில் தான், அவர் கோத்திரத்தில் ஒரு பலிபீடத்தினுடைய செய்தலே பலிபீடத்தின் ஊழியம். அந்த பலிபீடத்தின் ஊழியத்தை செய்யக்கூடியது அந்த கோத்திரத்தில் பிறக்குது. நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா ஐயர் பட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த பட்டரா இருந்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். நீங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வச்சுக்கோங்க, ஒரு இந்து கோயிலை கட்டி கொடுத்தாச்சு. கற்பகிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டெப்பில் ஏறி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் இருக்காது, ஒரே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டு மட்டும் அந்த விற்கிறதுக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் தான் அந்த கோயிலை கட்டி கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் போக முடியாது. ஏன்னா நீங்கள் வேற ஜாதியாக இருக்கும். ஆனால் உள்ள போய் அந்த கடவுளுக்கு சில காரியங்கள் செய்யறதுக்கு ஒரு கோத்திரம், அதாவது பிராமின், பட்டர், அவங்களால முடியும் எல்லாருமே. அதுபோல இங்கேயும் நம்ம பார்க்கிறோம் சிமிலர் திங். இதைத்தான் அவர் வந்து அந்த நயோஸ், அந்த மகாபிரசுக்குள்ள போக நயோஸ்ங்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 4வது வசனம். 2 கொரிந்தியர் 2:4. சரி, இப்ப அந்தி கிறிஸ்துவ நம்ம பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்து இந்த பிரச்சனைக்குள்ள அவன் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கிற வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அந்தி கிறிஸ்து எங்க வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனும்
தேவன் எனப்படுகிறதோ ஆராதிக்கிறதோ அவையில் மேல் தன்னை உயர்த்தினாலும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை பேரை உட்காரு. தேவனுடைய ஆலயம்ங்கிறது என்னன்னா இங்க நம்ம பார்க்கிற நோயோஸ் NAOS இவன் வந்து என்ன அங்க போய் உட்கார்ந்துருக்கான். இத ஆலயத்தை மெட்டாபாரிக்கல் ஓமையாக பார்க்கலாம். எப்படி ஓமையாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாள் அதை கட்டுவீங்கிறாங்க. அது அவருடைய சரீரமாகிய ஆலயம். இந்த சரீரமாகிய ஆலயத்தை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் கட்டப்பட்டு வருகிறோம், ஆலயமாக கட்டப்படுகிறோம். சரி, இது டெம்பிள். இந்த டெம்பிள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாம். சகரியா 6வது அதிகாரம் 12வது வசனம். இதே ஆலயம் தான் இந்த பார்க்க நம்ம முதல் உங்களுக்கு காமிச்சுங்க. ஹெரோன், ஹியோன், HIERON, ஹெரோன். இந்த ஹெரோன்கிற ஆலயத்தை 2 வகையா பார்க்கலாம். சகரியா 6வது அதிகாரம் 13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இது 1000 வருட அரசாட்சியில் வைக்கிறார். கர்த்தர் உழைக்கிறது என்றால் இதோ ஒரு புருஷன், அவர் நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 1000 வருட அரசாட்சியில் ஆலயம். அவரே ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டுது. ஆலயத்துக்குள்ள சிங்காசனம் கிடையாதுங்க. அங்க உடன்படிக்கை பெட்டி தான் இருந்துச்சு. ஆனா இந்த 1000 வருட அரசாட்சியில் உள்ள ஆலயத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிங்காசனம் இருக்கு. சரி, நம்ம இதை பார்த்தாச்சு. இன்னும் அடுத்த வசனத்துக்குள்ள வருகிறோம். 2வது அதிகாரம் 3வது வசனம். எசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். திரளான ஜனங்கள், இவர்கள் இதை யார் இதை சொல்லுகிறார்கள்? திரளான ஜனங்கள் வருவார்கள் சொல்லி சொல்லுகிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஏசாயா. நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏசாயா 31வது அதிகாரம் 31:6. எழுந்திரீங்கள் வாருங்கள். அதோட அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. எழுந்திரீங்கள், சமாரியா மலையிலே திராட்சை தோட்டத்தை கட்டுவார்கள். எழுந்திரீங்கள். ஆராசனம். சியோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலையில் உள்ள ஜாமக்காரர்கள். ஜாமக்காரர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஊழியக்காரர்கள் ஜாமக்காரர்ல பார்ப்போம். ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறவர்கள் அந்த ஜாமக்காரர்கள் தான். ஜாமக்காரர்கள் யார் முதல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். காவல் காக்கிற மக்கள். இப்போ ஒரு ஊர் இருந்தா அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையில நைட் வாட்ச்மேன் இருப்பாங்க. அவங்களுடைய வேலை எதுவரை இருக்கும் அப்படின்னா விடியற்கால வர வரை இருக்கும். அதான் விடியற்காலம் எப்போ வரும்னு அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஜாமமா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப காத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுந்திரீங்கள், சியோனிலே நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு போவோம் என்று. எப்படி கர்த்தர் சொல்கிறது என்னென்றால், யாக்கோபின் நிமித்தமும் மகிழ்ச்சியாக கெம்பீரித்து ஜனங்களின் தலைவர்கள் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரேல் மீதியான உமது ஜனங்களை ரட்சியம். இப்ப இந்த மீதியான ஜனத்தை ரட்சியம்னா இவங்க தேவாலயத்தில் போய் துதிக்கிறாங்க. தேவாலயங்கிறது சண்டை போடுற இடம் கிடையாது. இது ஒரு எலெக்ஷன் ஆச்சு, போலீஸ் வந்து அதான் கிடையாது. இது அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்துல ஒரு கூட்டத்தாரால தான் மட்டும் முடியும். அவங்க என்ன சொல்றாங்க? காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சத்திற்கெல்லாம் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். அப்படி வர்றவங்களுக்கு 3வது வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகிதம் உங்களுக்கு அநாதிங்கிற ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை அநாதி தேவன். அநாதி தேவன்
அடைக் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், சரியா புரியாது. அனாதி உலகம் இருக்கு. அப்ப ஆண்டுடைய அன்பு எப்ப ஆரம்பித்தது அப்படின்னு நீங்கிட்டேன் உலகத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உங்களையும் இனி அவர் முன் குறித்துட்டாங்க. நம்ம பறக்கல, நம்ம பிறக்கும்னு தெரியும். அன்னைக்கு அந்த அன்பு ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்கன்னா, ஆம் அநாதி சிநேகிதத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். இழுக்கலன்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? அதனால இழுத்து கொண்டோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி இருக்கிற நமக்கு ஒரு சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்ட போது என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேலின் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல சத்தத்தோடும் கழிப்படும். இப்படிதான் நினைக்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு குறிப்பை நான் சொல்றேன். இது ஒரு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு. அது என்னன்னா சகரியா 8வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 8:10. இந்நாட்களுக்கு முன்னே மனுஷருடைய 8:20 சரி. இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணத்து குடிகளும் வருவார்கள் என்று கருத்து சொல்கிறார். ஒரு பட்டணத்திற்கு குடிகளும் மறுபட்டணத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண ஜெபிக்க வர்றாங்க. முதல்ல துதிக்கிற சொன்னேன், இப்ப ஜெபிக்கிறோம். தேவாலயத்தில் ஜெபம் பண்றது ரொம்ப 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 முக்கியம். நான் ஜெபம் பண்ணும்போது ஆலயத்தில் ஆண்டவரே இந்த ஆலயத்தின் நன்னிலை நிரப்பும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். வர்றது கடமைக்காக கிடையாது, ஆலயத்தின் நன்மை. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சீனிகளின் கர்த்தரை தேடவும் தீவிரமாக போகும் சொன்னேன். இதாங்க ரீசன். ஏன் தேவாலயத்துக்குன்னா நம்ம ஜெபிக்கணும், அப்படி சமூகத்தை நம்ம தேடணும். 22 அநேக ஜனங்களும் அநேக ஜனங்கள் என்ன போறாங்க. ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமில் செய்ய வேண்டிய கர்த்தரை தேடவும் கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணுவார்கள். இதெல்லாமே ஏன் அங்க போகிறார்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்து அங்க என்ன நடக்கும்ங்கிறத நம்ம திரும்ப பார்க்க போறோம். அங்க என்ன நடக்கும்? எசாயா 2வது அதிகாரம் ஒரு டீச்சிங் நடக்குதுங்க. He will teach. அவர் நமக்கு போதிப்பார். அந்த டீச்சிங்கிறது என்ன அப்படின்னு அவங்களுக்கு காட்ட போயிடும். உபாகம் 6வது அதிகாரம் 1 உபாகமம் 6:1 நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளின் கட்டளைப்படி நடந்து கொள்ளும்படி நீ இதை செய்தால் நான் உனக்கு என்ன செய்வேன்னா உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். எல்லாருக்கும் வாழ்நாள் நீடித்திருக்கும் ஆசை. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியும், அதுபடி நடக்கணும். இப்படி நடக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டு கீழ்ப்படியணுங்கிறதுக்கு மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்துல பல முறை தியானிச்ச வசனம். வார்த்தைய கேட்டு கீழ்ப்படியணும், கண் மலையின் மேல் கட்டினவர்கள். இப்ப தேவாலயத்துக்கு போறோம், எதுக்காண்டி? பல காரணத்துக்கு போவாங்க. நம்ம எதுக்காக போறோம்னா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்காரு, அந்த பாதையில நாம் நடக்க வேண்டும். சரி, அடுத்து இதுல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 2வது அதிகாரம் சீயோனிலிருந்து வேதமும் கர்த்தருடைய வசனம் வேதம். இந்த வேதங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நமக்கு இந்த வேதம் என்ன செய்யும்? எசாயா 51வது அதிகாரம் 4வது வசனம். 51:4 என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கேளுங்கள்.
வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். வேதம் ஆண்டவரத்திலிருந்து வெளிப்படும். இந்த பைபிள் எனக்கு ஒரு குடும்பத்தை நல்லா தெரியும். அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள் விற்கிற அவங்க வேலை. சூட்கேஸ் நிறைய வித்தியாசமான பைபிள், பாட்டு புத்தகம், கீ செயின் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இதுவே 3 பேர் இருக்காங்க. அப்பா ரொம்ப விசுவாசி. ஆனா பசங்களுக்கு ஒரு பைபிள்ல ஒரு எழுத்து தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் பைபிள் யார்கிட்ட இருக்காது. என்னுடைய பேஷண்ட் வரும்போது கேட்கறது நிப்பாட்டிங்க, பாங்க என்னத்துக்கு அவங்களுக்கு இருதயத்தை உடைக்கிறதுக்கு. எப்பா நீ எத்தனை சார்? எல்லா பைபிளும் எங்களுக்கு இருக்கு சார். ஏதாவது ஒரு பைபிள் சார், இது எங்களுக்கு இல்லை சார், மற்றவங்களுக்கு ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கேசட்ல சொல்றாரு. அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடியோன்ஸ். இந்த கிடியோன்ஸ்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கூட்டம். அவங்க பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அங்க போய் அவர் ஒரு கதை சொல்றாரு. கிடியோன்ஸ் ஒரு சோப் ஃபேக்டரி இருக்காங்க. இந்த சோப் ஃபேக்டரியில எல்லாரும் அழுக்கா இருக்காங்க. ஆனா வேலை மும்பரமா நடந்துருக்கு. ஃபர்ஸ்ட் சோப்பை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மட்டும் அழுக்கா இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்யற சோப்பை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மற்றவங்களுக்காக. அதுதான் சொல்ல, யூ கிடியோன்ஸ், நீங்க பைபிள் எல்லாரும் கொடுப்பீங்க, ஆனா நீங்க வாசிக்க மாட்டீங்க. இதாங்க பிரச்சனை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எசாயா 51வது அதிகாரம் 4வது வசனம், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தின் ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பு. அந்த வெளிச்சத்துல தான் இவங்க எங்க நடந்து போறாங்க? அந்த கொடுமுடியில் இருக்கிற தேவாலயத்துக்கு ஓடி போகிறார்கள். இங்கிருந்து என்ன தூங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்க. தேவாலயத்தும் என்ன எருசலேமிலிருந்து என்ன தொடங்க வேண்டும்? லூக்கா 24:47 ஸ்டார்ட். என்ன சார்? துதியை பார்த்தோம், ஜெபத்தை பார்த்தோம், அன்றைய மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு எருசலேமிலே தொடங்கி சாகல. எருசலேம்ல இருந்து தொடங்கி எல்லாத்துக்கும் வரும்போது அங்கிருந்து சாகல வர்றாங்க. சொல்ல பயன்படுறாங்க. எருசலேம் என்ன தொடங்கணும்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் தொடங்கினா அதை கேட்கிற மக்கள் மனம் திரும்பி நாம் போவோம் தேவாலயத்துக்குன்னு சொல்லி அங்க வந்து சேர்றாங்க. அந்த எருசலேம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 1:12, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமா இருக்கிற ஓய்வு நாள் ஒலிவ மலைக்கு வர்றாங்க. அந்த ஒலிவ மலையில தான் ஆண்டவர் இயேசு செகண்ட் கமிங் இருக்கு. இந்த 2வது வருகையில வரும்போது அவர் பாதங்கள் அந்த ஒலிவ மலையில் அமரும். அந்த எருசலேம், இந்த எருசலேம் தான் தேவாலயம் இருக்குது, கொடிமுடி இருக்குது. சரி, இப்ப மனம் திரும்புறாங்க. இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு வசனத்தை காட்ட. 3வது வசனம், எருசலேமிலிருந்து இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அந்த வசனங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு வசனம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது, இப்ப யூதர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சகல ஜனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், யூதர் சொல்றாரு, உங்களுக்கே வேதவசனம் சொல்றது, நீங்கள் அதை தள்ளி நித்திய ஜீவனுக்கு அபாத்திரத்தை, அதனால நாங்கள் புறஞ்சாதி ஏற்ற போறோம். நான் சொல்றேன், நீ ஏற்றக்கல, அதுக்கு நாங்கள் சும்மா இருக்க போறதில்ல, புறஜாதி ஏற்ற போறோம். அந்த புறஜாதியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 48வது வசனம். அப்போஸ்தலர் 13:48, புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அதை விசுவாசித்தார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் ஏதோ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த ஒரு கூட்டத்தார் நித்திய ஜீவனுக்குன்னு நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இவங்களாலதான்
இந்த 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் திரளான ஜனங்கள் புறப்பட்டு போறாங்க. நாங்கள் அங்கே போய் ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. டெம்பிள் ஆலயத்தை குறித்து வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.